பிரேக் டவுன் சீரிஸில் அடுத்து நான் பார்க்க போகிறது வாண்டா விஷன் எபிசோட் 3யோட பிரேக் டவுன். ஸோ இந்த எபிசோட் 3ல தான் பார்த்தீங்கன்னா இந்த கற்பனை உலகத்துலேருந்து நிஜ உலகத்துக்கு இப்போ தான் ஒரு கனெக்ஷனையே காட்டியிருக்காங்க. இவ்வளோ நேரமாக வேறு ஏதோ ஒரு உலகத்தில் நடக்கிற மாதிரி இந்த கதை அப்சல்யூட்லி வேறு ஒரு ரியாலிட்டி தான் நடக்குது. இப்போ தான் ரியல் உலகத்துக்கூடிய ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு. அடுத்து போக போக தான் இன்னும் எல்லாமே தெரிய வரும். இந்த எபிசோடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா விஷயங்களை காட்டியிருக்காங்க. அண்ட் பார் முழுசா சந்திரமுகியாக மாறி இருக்கிற மனைவி கங்காவே பார் அப்படின்ற மாதிரியான லாஸ்ட்டில் அந்த ஒரு டிரான்சிஷனுமே நல்லாயிருக்கும். இவ்வளோ நேரம் ஜாலியாக போய்கிட்டு இருந்த சீரிஸ் அந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா சடனாக சீரியஸாக மாறிடும். அந்த டிரான்சிஷன் உண்மையே நல்லா இருந்துச்சு. இந்த எபிசோட இப்போ நம்ம பிரேக் டவுன் ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா தான் நம்ம வாண்டாக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி காட்டிருப்பாங்க. அதுக்கும் முன்னாடி அந்த இன்ட்ரோ பாருங்களேன். இந்த இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா அகைன் வித்தியாசமாக இருக்கும். இது எதை பேஸ் பண்ணி வச்சிருக்குன்னு தெரில, மொத்தமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வாண்டா வரதோ சரி, விஷன் வரதோ சரி, ரெண்டுமே எக்ஸகன் ஷேப்பில் தான் காட்டியிருப்பாங்க. இந்த சீரிஸ் முழுக்க எக்ஸகனை முக்கியமாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸகன் ஷேப்ஸ்னாலே மார்வல்னாலே எக்ஸகன் ஷேப்பை முக்கியமாக காட்டுறவங்க தான். ஏன்னா நிறைய எக்ஸகன் ஷேப்பை மார்வலில் நீங்கள் பல இடத்துல பார்க்கலாம். இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் தின்னு வச்சுக்கலாம். அண்ட் வாண்டா வரது எக்ஸகன் ஷேப் ப்ளூ கலரில் இருக்கும், விஷன் வரது ரெட் கலரில் இருக்கும். ஏன் ப்ளூ அண்ட் ரெட்டுன்னு தெரியல. விஷன் ஆல்ரெடி ரெட் கலரில் இருக்காப்ல, வாண்டாவுமே ரெட் மேஜிக் கியோஸ் மேஜிக் தான் யூஸ் பண்ணுறாப்ல. அப்போ அதுவும் ரெட்டில் தானே இருக்கணும். ஒருவேளை இது பியட்ரோ குறிக்கிறாங்களோ? ஏன்னா பியட்ரோ பார்த்தீங்கன்னா அவன் ட்ரெஸ்ஸை ப்ளூ கலரில் தான் போட்டிருப்பான். பாசிபிளி இது பியட்ரோ குறிக்கிற விதமாக இருக்கலாம். அண்ட் இந்த எபிசோடில் பியட்ரோமே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வாண்டா குழந்தை பிறக்க போகிறதுனால அப்பாவுக்கு போகிற விஷன், அதனால் குழந்தை எப்படி பார்த்துக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடியாக வர்றாரு. வாண்டாவுமே ரெடி ஆகிறாங்க. வீட்டில் குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கி வைக்கிறாங்க, ஊஞ்சல் கட்டுறாங்க, பெட்டை ரெடி பண்ணுறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்க தேவையான எல்லா இதுவும் பண்ணிடுறாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு டவுட்டே வருது. ஏன்னா ஒரு நாளில் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. நான் போன எபிசோட்லேயே சொன்னல இருமுகனில் வர ஸ்பீட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு. ஸ்பீட் எடுத்தால் 24 ஹவர்ஸில் பேபின்ற மாதிரி. ஆக்சுவலி இந்த சீனில் பார்த்தீங்கன்னா டாக்டர் செக் பண்ணுறாப்புல 12 ஹவர்ஸ் தான் ஆச்சு அப்படின்னு விஷயம் மென்ஷன் பண்ணியிருப்பாப்ல. அப்போ 12 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அவள் 4 மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாளா? என்ன பிள்ளை நடக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அப்சல்யூட்லி இந்த சீரிஸில் நம்ம விஷனுக்குமே அந்த டவுட் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம வாண்டா பார்த்தீங்கன்னா அவளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவங்களுக்கு புரியல. அண்ட் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் அந்த சீனில் தான் அவர் ஷேக்ஸ்பியரை பற்றி சொல்லுவார். ஷேக்ஸ்பியரை பற்றி சொல்லும் போது இந்த உலகமே ஒரு நாடக மேடை, இங்கே இருக்கிற எல்லாருமே பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். இந்த ரியாலிட்டியை அப்படியே மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அதே சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசங்களுக்கு என்ன பேர் வைக்கலான்னு பார்க்கும்போது பில்லி அண்ட் டாமின்ற பேர் வைப்பாங்க. காமிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம பில்லி அண்ட் டாமி நம்ம வாண்டாவோட பசங்க தான். பில்லி தான் வீக்கன், டாமி தான் ஸ்பீட். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா விஷயம் செம்ம ஸ்பீடாக இருப்பாப்ல. அவர் பையனுமே ஸ்பீடு இல்லை, ஸோ டாமி ஸ்பீடாக இருப்பான். அதுவே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரைக்கும் பவராகவே காட்டிருக்காங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் அமெரிக்கன் நேம்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஆகிறது இல்லாமல் 6 மாதம் ஆகி அதே நாளில் குழந்தையுமே பெற்று எடுத்துருவா. ஸோ வாண்டாவோட ரியாலிட்டி எந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல தெளிவாகவே காட்டி. அதே சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க வயிற்று குழந்தை பிறக்கும் போது அப்போ தான் கிக் பண்ணுற சொன்மே கேட்பாங்க. குழந்தை 6 மாதம் ஆனால் கிக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை உதைக்கிற சத்தமே கேட்கறத சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதே சீனில் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த கொக்கோட போட்டோவுமே இருக்குது, பக்கத்தில் பூச்சிங்களோட அந்த ஒரு அலங்கார பொருளுமே இருக்குது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சிங்களாம் பறக்கும். வாண்டா அப்போ தான் சொல்லுவா வயிற்றுக்குள்ளே ஒரு மாதிரி ஃப்ளட்டரிங் ஃபீல் வருது. ஐ மீன் வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே சைடில் இருக்கிற எல்லா பட்டாம்பூச்சியும் பறக்கும். ஸோ அவன் நினச்ச உடனே இன்ஸ்டண்ட்டாக அந்த ரியாலிட்டி அவள் மாற்றிக்கிட்டே இருக்கா அப்படின்றத இந்த தெளிவாகவே காட்டியிருக்காங்க. அண்ட் வாண்டா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குழந்தைய பிறக்கிறதுக்கு சிரமப்படும் போது சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமே ஏதோ பேய் பட எஃபெக்ட் மாதிரி எல்லாம் திடீர்னு உடைதான் சாய்தான் அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டு இருக்கோம். அது அவளை மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற நெய்பர்ஹுட் எல்லாமே அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். நெய்பர்ஸ் ரொம்ப வித்தியாசமாக ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. லைக் ஹர்ப் பார்த்தீங்கன்னா கான்கிரீட் சவர் வெட்டிக்கிட்டு இருப்பான். ஹர்புக்குமே ஒரு டவுட் வந்துட்டு இருக்கு, நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அந்த இடத்துல ஆகத்தாவுமே நின்று பேசிகிட்டு இருப்பா. அவளுமே சொல்லுவா இவங்க வீட்டில் பவர் போயிட்டு நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ்லாம் வேறு கொட்டிக்கிட்டு இருக்குமா, உங்கள் வீட்லேயே கண்டு போயிருக்கா அப்படின்னு விஷயம் வந்து கேட்க ஏன் இங்கேயுமே போயிருக்கு. ஆனால் என் ரஃப் இருட்டில் தான் நல்லா தெரிவார் அப்படின்னு சொல்லுவாப்புல. இருட்டில் வாழ்றதுக்காக வேணா சித்தார்த் அபிமன்யுவா வேற யாரு? மெஃபிஸ்டோ தானே. மெஃபிஸ்டோவை எகைன் இந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல. போன எபிசோட்லேயே நான் இதை பற்றி பேசியிருந்தேன். எகைன் காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் வரைக்கும் 3 வருஷம் ஆச்சுடா, இன்னுமே மெஃபிஸ்டோவை காட்டல. சரி விடுங்க, அது எதுக்கு. ஆனால் நம்ம விஷயனுக்கு எகைன் ஒரு டவுட் வந்த உடனே திரும்ப டைமை பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடில் இப்படி தான் ஒருத்தன் கேள்வி கேட்டான், அவனுக்கு என்னாச்சுன்னே தெரியல, அவனை காணா போனமா ஆக்கிட்டா வாண்டா. ஆனால் நம்ம விஷன் கேள்வி கேட்டால் மட்டும் பார்த்தீங்கன்னா டைமை மட்டும் ரிவர்ஸ் பண்ணி விட்டுறா. அவன் லவ் பண்ணுறது தானே, சரி என்ன புருஷங்காரன் என்ன பண்ணுறது, கல்லானாலும் கரவன், ரோபோட் ஆனாலும் புருஷன். அந்த இடமே பயங்கர கலவரமாக இருக்குது. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு பார்த்தா வாண்டா காற்றை வர வச்சு எல்லாத்தையுமே காய வச்சிட்றா. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் அந்த இடத்துல தான் நம்ம வாண்டாவுக்கு குழந்தையுமே பிறக்க போகிற மாதிரி காட்டின்னு இருப்பாங்க. அண்ட் அவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எப்படி பிறக்கணும், குழந்தைய எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரி மூச்சு பயிற்சியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா மோனிகா வந்துட்டு அவங்க ப்ரெக்னன்சி பார்க்கும்போது டெலிவரி பார்க்கும்போது புஷ் அப்படின்ற மாதிரி இந்த நண்பன் படத்தில் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சீனாக அப்படியே எங்கே ரிப்ளிகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு கமர்ஷியல் ஆட் வரல, ஆடை மறந்துட்டேன் பாருங்களேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சோப் ஒன்று வந்திருக்கும். சோப் வந்துட்டு ஹைட்ரா
சோக்கு. ஸோ ஹைட்ரா சோப்பெல்லாம் வேறு தயாரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஏஜென்ட்ஸ் ஆஃப் ஷீல்டுன்ற அந்த சீரீஸை பார்த்துட்டிங்கன்னா அந்த சீரீஸில் இதே மாதிரி ஒரு சோப்பு இருக்கும். அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஏஜென்ட் கோல்சன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட் மேட்ரிக்ஸ் ஒரு ரியாலிட்டின்ற மாதிரி மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஹைட்ரா வந்துட்டு ஒரு சோப் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க. அது வந்துட்டு தேய்ச்சி யாராவது குளிச்சாங்கன்னா அவங்களோட மெமரியை ஆல்டர் பண்ணிடும், பிளட் ஸ்ட்ரீமோட கலந்துன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோப்பு வச்சு என்னென்னமோ பண்ணுறானுங்க. அதையவே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த காடஸ் வித்தின் அப்படின்ற ஒரு வார்த்தையுமே போட்டிருக்கோம். ஃபைண்ட் த காடஸ் வித்தின் இவங்க எதை சொல்ல வராங்க? ஒருவேளை நம்ம வாண்டாவை சொல்ல வராங்களோ? வாண்டா பார்த்தீங்கன்னா அவளுக்குள்ள ஏகப்பட்ட பவர் இருக்குது. கேஸ் பேஜுக்கு உருவாக்கின கடவுள் சித்தான் கிட்ட இருந்தால் இவளுக்கு இந்த பவரே கிடச்சிருக்கும். ஒருவேளை இவளுமே கடவுள் ஆகிற மாதிரி காட்டுவாங்களோ? வாய்ப்பு இருக்குது. நம்ம எங்கே விட்டோம்? திரும்ப ப்ரெக்னென்சியில் விட்டோமா? குழந்தையுமே பிறந்துருது கொஞ்ச நேரம் கழிச்சு. புஷ்ன்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் மோனிகா சொல்லி அதுக்கப்புறம் எகைன் விஷயமே சொல்லி அவங்களுக்கு குழந்தையுமே பிறந்துருது. 2 குழந்தை ட்வின்ஸ், பில்லி அண்ட் டாமி. நம்ம வாண்டாவும் பியேட்டர் எப்படி ட்வின்ஸோ அந்த மாதிரி இவங்களுக்குமே ட்வின்ஸ் பிறகுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி சீனில் தான் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது சண்டை போட்டு எதுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கு படிச்சுக்கிட்டு 2 குழந்தை வந்து 2 பேரை வைப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்குமே பேர் வச்சிடறாங்க. ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம டாட்டியுமே காட்டிருப்பாங்க. அவள் வீட்லையுமே கரண்ட் போயிடும். டாட்டி எப்படி இன்னும் உயிரோடு இருக்கான்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட்டு எபிசோடில் கேள்வி கேட்டால் அந்தன்றவனே காலாம் படமாக்கிட்டாங்க. இவன் இன்னும் எப்படி உயிரோட இருக்கான்னு தெரில. அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் படிச்சுட்டு இருக்க அந்த பேப்பரில் நியூ ஃபயர் ஹைட்ரா ஆடட் ஆன் மெயின் ஸ்ட்ரீட் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் ஹைட்ராவை பற்றி அகைன் இந்த இடத்துலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாண்டா மனசுலேருந்து அந்த ஹைட்ரா கொஞ்சம் கூட மறையவே இல்லைன்றது இதில் நல்லாவே தெரியுது. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம மோனிகா ஸ்டில் அங்கேயே தான் இருந்துகிட்டு இருக்காங்க குழந்தைங்களோட இருக்கும் போது. பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம வாண்டா அவள் பேட்ரோவை பற்றி மென்ஷன் பண்ணுறா. நானும் ட்வின் தான், எனக்கு ஒரு ட்வின் பிரதர் இருக்கான் அப்படின்ற மாதிரி அதையுமே மென்ஷன் பண்ணியிருப்பா. நம்ம மோனிகா பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு விஷயத்தை உளறிடுவா. அவள் அல்ட்ரானால செத்துட்டா அப்படின்ற மாதிரி. இது எப்படி இவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வாண்டாக்கு அந்த இடத்துல ஒரு டவுட் வருது. ஒரு ஃபேஸ் ட்ரான்ஸ்லேஷன் கொடுப்பா பாருங்க, டக்குன்னு காஞ்சனா மாதிரி மாறிடுவா. திடீர்னு சந்திரமுகியாக மாறின மாதிரி டக்குன்னு அவள் சந்திரமுகியாக மாறிடுவா. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சீனை கட் பண்ணி வந்து விஷயத்துக்குமே அந்த இடத்துல ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் நெய்பர்ஹுட்டில் இருக்கிற நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நாமெல்லாம் இங்கே ஏதோ ஒரு இடத்துல அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ளே வாண்டாவளை தடுத்து நிறுத்திருப்பா. சரி, வாண்டா இல்லை, ஆகத்தாவளை தடுத்து நிறுத்தியிருப்பா. அப்போ சம்திங் இங்கே ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கே தான் நம்ம விஷயனுக்குமே ஒரு சின்ன டவுட் வருது. அதே டவுட்டில் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது ஜெரால்டினா காணோம். மோனிகா கேரக்டர் இந்த இதுக்குள்ளே அவளோட பேர் பார்த்தீங்கன்னா ஜெரால்டின். என்ன ஜெரால்டினா காணோம் அப்படின்னு கேட்கும்போது அவள் வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அதுக்கு முன்னாடி சீனில் தான் ஆகத்தா வெளியே பார்த்தீங்கன்னா இந்த ஜெரால்டின் ஊருக்கு புதுசு, அவளுக்கு வீடு எதுவுமே கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம விஷனுக்கு பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அடிக்கடி சில இடத்துல டவுட் வரதா செய்யுது. ஆனால் நம்ம வாண்டா பார்த்தீங்கன்னா அதை மேஜிக் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சிக்கிட்டு இருக்கா. முழு பூஸ்டிக்காயை சோத்துக்குள்ளே மறைக்க முடியுமா? முடியாதுல்ல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெரால்டின் மோனிகாவை அங்கே தூக்கி அடிச்சிருவா. அவள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வெளியே வந்து விழுவா. அந்த இடத்துல தான் ஷீல்டு ஏஜென்ட்ஸ் ஒரு டேரா போட்டு உட்காந்துட்டாங்க. இந்த டிவி கிளிச் நடக்கிற இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா சுற்றி அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கானுங்க இத்தனை நாளாக. இப்போ தான் மோனிகாவுமே கரெக்டாக வெளியே வந்திருக்கா. இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா நான் லீனியரில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த எபிசோடு போக போக தான் ஒவ்வொரு ட்விஸ்ட்டாக அன்ரிவீல் ஆக போகுது. மோனிகாமே வெளியே வந்து விழுந்த உடனே அந்த இடத்துல அந்த எபிசோடுமே முடியுது. ஸோ இந்த எபிசோடு எனக்கு பிடிச்ச விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா வாண்டாவோட அந்த ஒரு ஃபேஸ் ட்ரான்சிஷன் தான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா வில்லித்தனம் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்தது தானே தெரியும். ஆனால் அவளுக்கு என்னாச்சு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் நல்லாவே போயிட்டுருக்குல்ல. என்ன தான் பார்த்து 3 வருஷம் இருந்தாலும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அதே ஃபீலை கொடுக்குது. வேலை அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. நான் அதை விஷ் மிஸ் பண்ண நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.